स्वयंवरा पार्वती होम श्री गंधर्व राज होम सकल क्रिया कर्म कर्तुं कारयिता आचार विधेन எல்லாரும் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொல்லும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்ன விதமான தோஷங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது ஜென்மம் திரிஜென்மம் சொல்லக்கூடியதான நாம ஒரு ஜென்மத்துல செய்யக்கூடியதான பலன் வந்து 3 ஜென்மத்துக்கு வந்து சேருமா. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. அது போல நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம முன் ஜென்மங்கள்ல செய்த வினைகள் எல்லாம் நம்மளை வந்து சூழ்ந்து இருக்கும். இந்த ஜென்மத்துல அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனாதான் நமக்கு இந்த ஜென்மத்துல இந்த ஜனனத்துல வந்து நம்ம சுக வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறதுதான் சாஸ்திரம். அது போல நம்ம ஏதாவது ஒரு ஜென்மத்துல நம்ம ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் அது எல்லாமே இன்றையோடு கலந்து இன்றையிலிருந்து அந்த பாபதோஷங்களை நம்மளை விட்டு போகணும். அது எல்லாமே நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ராமலிங்க சௌடேஸ்வரம்மன் வந்து நமக்கு எல்லாருக்கும் நிவர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சங்கல்பத்தினுடைய முதல் நோக்கம். நம்ம ஜாதக ரீதியாக இருக்கக்கூடியதான நவாம்சம் சொல்லுவோம். அதாவது நவாம்சம் தான் தாராம்சம் சொல்லுவாங்க. தாராம்சம் நவாம்சம் ஒண்ணு சொல்ல தாரான கல்யாணம் பொருள். அந்த நவாம்சத்துல ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலுமே அதெல்லாம் நிவர்த்தியாகணும். அதாவது எல்லாமே ஜாதகத்துல வந்து 7ஆம் இடம் வந்து சுத்தமா இருக்கான்னு பாக்குறத விட நம்மளுடைய நவாம்சத்துல ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண தடைகள் இருக்கும். நார்மலா பாக்குற ஜோசிக்காரங்க பாப்பாங்க எல்லாமே நல்லா இருக்கா, ஆனா கல்யாணம் லேட்டு, ஏன்னு தெரியல. அந்த நவாம்சத்துல வந்து ஏதாவது ஒரு குறைகள் இருக்கலாம். அந்த குறை வந்து நம்ம ஜாதக ரீதியா வரும். ஏன்னா ஒண்ணுக்கு தனித்தனி தொழில் ரீதியா போக்குல தசாம்சம் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து அந்த மாதிரி போக்குல நமக்கு கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்றது பாத்தீங்கன்னா நவாம்சம் சொல்லுவாங்க. அந்த ஜாதக கட்டத்தில் ஏதாவது குறைகள் இருந்தா அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கறத போல இந்த சங்கல்பம் செய்திருக்கோம். உங்க மனசார நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேங்காய் பழத்தட்டு கொண்டு வருவாங்க முன்னாடி. அதுல வந்து கையில் இருக்கக்கூடிய பூ போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்க மனசுல ஏதாவது ஒரு குறைகள் அதாவது பிரார்த்தனைகள் இருந்தாலே அதையுமே நல்லா மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூ விட்டு தட்ட போட்டுருங்க. எல்லாரும் இந்த கையில வச்சிருக்கிற அக்ஷதையும்